அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோ. இது நம்ம சேனல் ஜோ என் 17. நம்மலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னாலே ரொம்ப பயப்படுவோம். இப்போவும் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன்னாலே பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழும்போது ஜப்பானில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் போய் தவறு செஞ்சு ஜெயிலில் போகிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்களாமா. ஜப்பானில் மிகப்பெரிய பெண்கள் சிறையாக டோக்சிகின்ற ஒரு ஜெயில் தான் இருக்காமா. ஸோ இந்த சிறையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 500 பெண் கைதிகள் இருக்காங்களாமா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முதியவர்களாக இருக்காங்களாமா. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமையில் வாழ முடியறதில்ல அவங்க ஊரில். ரெண்டாவது அவங்களுடைய பிள்ளைகள்னால வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறாங்களாமா. வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. சரியான உணவு கிடைக்கிறதில்ல. சரியான ஆரோக்கியமான சூழலும் அவங்களுக்கு கிடைக்காதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு தவறை செஞ்சுட்டு அங்கேருந்து இவங்க சிறைக்கு சென்றுடுறாங்க. அங்கே சிறையில் பார்த்தீங்கன்னா இவங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்களாமா. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஜெயிலில் கிடைக்கும் போது வெளியில் வாழறதை விட ஜெயில் எவ்வளோ பரவாயில்லைன்னு சொல்லி ஜப்பானில் இந்த சிறையில் நிறைய பெண் கைதிகள் இருக்கிறதா தகவல் படித்தோம். ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. வாழ்க்கையை பாருங்கள், ஒருத்தருக்கு எவ்வளோ ஒரு கொடூரமான நிகழ்வுகளும் ஏற்படுத்துது. ஸோ அனைவருக்கும் நன்றி. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.